ஆனியன் பக்கோடா மொறுமொறுன்னு பக்கோடா ரெடி. பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1/2 கிலோ, கடல மாவு 1/4 கிலோ, வெள்ளைப்பூண்டு 2, எண்ணெய் 1/2 லிட்டரு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கருவேப்பிலை 2 கைப்பிடி, சோம்பு 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். வெங்காயம் 2 சைடு கட் பண்ணி மேலே தோலை உரிச்சா வெங்காயம் ஈஸியாக வெங்காயம் சேர்ந்து வரும். நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்படி எடுத்துக்கலாம், தொலி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை 2 துண்டு பண்ணிக்கலாம். நீளமாக பண்ணிக்கணும். கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். முடிச்ச மாதிரி இருக்கிறத இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஸ்லைஸை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே உதிரியாக ஒன்று வர மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் பக்கோடா போட வசதியாக இருக்கும். கருவேப்பிலை 2 கைப்பிடி எடுத்து பொடுசாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு இடிச்சு போட்டால் தான் நல்லா இருக்கும் பக்கோடாவுக்கு. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கலந்துக்கலாம். இடிச்ச பூண்டை போட்டுக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு அடுத்தது ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்னதாக தனித்தனியாக வர்ற மாதிரி வெங்காயத்தை உதிர்த்து எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் பக்கோடா நல்லா வரும். கடல மாவை சேர்த்துக்கலாம். கடல மாவு போட்டு பிசையலாம். கடல மாவை பிசைஞ்சு விட்டு வேறு உதிரியாக தனித்தனியாக இருக்கு, நல்லா ஒட்டும். வெங்காயத்தில் நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சமாக வேணுமா தண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். வேறு நல்லா பக்கோடா நல்லா வர்ற மாதிரி பிசைஞ்சு விடலாம். மாவை வெட்டி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம்.
பக்கோடா போட மாவு ரெடி. சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 லிட்டரு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா பக்கோடா கொஞ்சம் போட்டு பார்க்க தெரியும். நல்லா காய்ஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ பக்கோடா போட்டுக்கலாம். ஒன்று தனித்தனியாக போடணும். அப்போ தான் பக்கோடா நல்லா வரும். பக்கோடாவை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேக விட்டு 2 சைடும் நல்லா வெந்தால் தான் பக்கோடா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா திருப்பி விடலாம். எடுத்து நல்லா திருப்பி விடலாம். பக்கோடா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பக்கோடா எடுத்துக்கலாம். இதே மாதிரி மாவு இருக்கிற வரைக்கும் பக்கோடாவை தனித்தனியாக ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். பக்கோடா இதே பதத்தில் போட்டு எடுத்துக்கிட்டால் பக்கோடா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். அழகு. பக்கோடா வெந்துருச்சு. திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி திருப்பி விட்டு பக்கோடா நல்லா வெந்த வாட்டி எடுத்துக்கலாம். பக்கோடா வெந்துருச்சு. இப்போ எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். பக்கோடா ரெடி. எண்ணெயில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கைப்பிடி போட்டுக்கலாம். பொரிஞ்சி வரட்டும். பக்கோடா இவ்வளோ பார்க்குறதுக்கு அருமையாக அழகாக இருக்குது. அப்படியே மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. பக்கோடா ரெடி. கருவேப்பிலை மேலே போட்டு பக்கோடா ரெடி. சூப்பராக இருக்குது. அப்படியே மொறுன்னு இருக்குது. அழகு.